அண்ணாமலை பயங்கர அப்செட்ல இருக்காரு போல. ஏன்னா பேட்டியிலலாம் திரும்பியும் சொல்லியிருக்காரு. வெங்காயம் மாதிரி தான் உரிச்சா ஒன்றும் இருக்காது தலைவர் பதவி அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் இருந்த வரையும் அதை சொல்லலை, இப்ப சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஒரு தூய அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த கட்சிக்குள்ள வந்தேன், நம்பி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டுல ஒரு நல்ல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருக்கு. இன்ன வரையும் நான் அதை நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இவரே கூட்டணி கெடுத்து விட்டாரா 2024? ஆமா, அதை வந்து அவரு சொல்லல. ஆனா என்ன சொல்றாருன்னா, சில நேரங்கள்ல மனசாட்சிப்படி எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ஆனா தலைவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருக்கிறேன். என் வாய் ஒண்ணு பேசுது, மனசு ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் பிடிச்ச வரையும் இங்க இருப்பேன், அப்புறம் போயிடுவேன். எனக்கு விவசாயம் இருக்கு, நான் அங்க பார்க்க போயிடுவேன். இன்னமும் வந்து அதிமுக காரங்க நான் பேசுறதை நிறுத்திட்டேன். அமித்ஷா என்கிட்ட சொன்னாரு, அதான் சொல்லியிருக்காரு போல பேசக்கூடாதுன்னு. நம்மதான் ஃபர்ஸ்டே சொன்னோமே. நம்ம சொன்னா அது அவரவே ஒரு ஆதாரபூர்வமா அவரே சொல்றாருல்ல. இப்ப அதான் எதுவும் பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதனால நான் அமைதியா இருக்கேன். அவர் வாக்குக்கு மதிப்பு கொடுத்து எனக்கு பேச 2 நிமிஷம் ஆகாது. ஆனா இருந்தாலும் சில அதிமுக தலைவர்கள் என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளவுதான் பாத்துக்கங்கிற மாதிரி ஒரு சைலண்ட் லோன்ல போறாரு. சுரண்டி பார்க்காதீங்க இந்த அண்ணாமலைய, அசோக தேதியை குறிச்சு வச்சுக்கோன்னு சவால் விடுவாரா? ஏற்கனவே இப்படி சவால் விட்டு தான் இப்ப எந்த பொறுப்புலும் இல்லாம இருக்காரு. திருப்பி அமித்ஷாக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. நீங்க 2 பேரும் நல்லாங்கிறனால கட்சியில அப்படின்னு. மோடி மேல எனக்கு எந்த இதுவும் இல்ல, நம்பிக்கை இருக்குன்றாரு. தனி கட்சி எனக்கு அதெல்லாம் என் உயரம் என்னன்னு தெரியும், அதெல்லாம் நான் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு பேட்டியில. அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் இப்போதைக்கு. அப்புறம் மாத்தி பேச வரல ஆரம்பிச்சாருன்னா. ஆமா.